أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் குர்பானி தொடர்பான மிக முக்கியமான மார்க்க சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இங்கு இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில், அதிலும் குறிப்பாக ஏகத்துவ சிந்தனை உடைய மக்களுக்கு மத்தியிலே குர்பானி தொடர்பாக சில முக்கியமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் ஊரில் இருப்பவர்களும் துல்ஹஜ் பிறை 10 மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து. இதை ஒரு சிலர் முன்வைக்கின்றார்கள். ஹஜ்ஜில் சென்றவர்களும் ஊரில் இருப்பவர்களும் ஒரு முறை மட்டும்தான் குர்பானை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைப்பவர்கள் இன்னொரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது மிகப்பெரிய வழிகட்ட ஒரு கருத்து. அது எப்படி என்பதை நாம் ஆதாரங்களோடு பார்ப்போம். இன்னொரு சாரார் அவர்கள் எந்த கருத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் 4 நாள் குர்பானி கொடுத்து கொள்ளலாம். ஆனால் ஊரில் இருப்பவர்கள் துல்ஹஜ் பிறை 10 அன்று மட்டும்தான், பெருநாள் தொழுத பிறகு மாலை சூரியன் மறைவதற்குள் அவர்கள் குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இது இரண்டாவது கருத்து. நாம் என்ன அடிப்படையை சொல்கிறோம் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் ஹாஜிகள் அல்லாமல் உலகின் பிற பகுதிகளில் குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களும் துல்ஹஜ் பிறை 10, 11, 12, 13 ஆகிய 4 நாட்கள் குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றலாம் என்ற அடிப்படையை நாம் முன்வைக்கிறோம். முதல் நான் சொன்ன 2 கருத்துக்களும் குர்ஆன் சொன்ன ஆதாரங்கள் அடிப்படையில் தவறான கருத்துக்கள். அவை குர்ஆன் சுன்னாக்கு எதிரானவை. அதிகமான மக்களுக்கு ஹஜ்ஜுடைய சட்டங்களை பற்றியும் குர்பானியுடைய சட்டங்களை பற்றியும் அவர்கள் குர்ஆன் சுன்னாவோடு அணுகி பார்க்காத காரணத்தினால் சில குர்ஆன் சுன்னாக்கு எதிரான கருத்துக்கள் சரியான கருத்துக்களை போன்று தெரியலாம். ஆனால் அவை முழுக்க முழுக்க குர்ஆன் சுன்னா வஹீயினுடைய ஆதாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தவறான கருத்தாகும், மார்க்கத்திற்கு எதிரான கருத்தாகும் என்பதைத்தான் நாம் இந்த அமர்விலே அடிப்படையாக தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். முதலாவதாக இந்த குர்பானியுடைய அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு வழிகேடுகள் அதிகமாக பரவுவதற்கு காரணம், ஏகத்துவ சிந்தனை கொண்டவர்கள் குர்ஆன் வசனங்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களோடு மார்க்க சட்டங்களை உரசி பார்ப்பது கிடையாது. மார்க்க சட்டம் என்று சொல்லப்படக்கூடியவற்றை குர்ஆனோடு உரசி பார்த்து, நபிமொழிகளோடு உரசி பார்த்து அவை சரியாக இருக்கின்றதா என்பதை அதிகமான மக்கள் சிந்திப்பது கிடையாது. இதுதான் இன்றைக்கு பல தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே விதைக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. முதலாவதாக இந்த குர்பானியுடைய அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் 22வது அத்தியாயம் 34வது வசனத்தில் குர்பானியுடைய அடிப்படையை நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இந்த குர்பானி வணக்கம் என்பது, குர்பானி நான் என்று நான் சொல்வது, நம்முடைய வழக்கத்தில் நாம் ஹஜ்ஜு பெருநாளில் அறுத்து பலியிடக்கூடிய பிராணிகளை குர்பானி என்று நாம் சொல்கிறோம். குர்பான் என்று சொன்னால் இறைவனின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய எல்லா நல்லறங்களும் குர்பான் என்று சொன்னால் இறைவனின் பக்கம் நெருங்குதல் என்று அர்த்தம். ஹஜ்ஜிலும் சரி, மற்ற உலகின் மற்ற பகுதிகளிலும் சரி, அறுத்து பலியிடக்கூடிய பிராணிகளுக்கு பெயர் உலுஹியா என்பதுதான். அதுபோன்று ஹஜ்ஜு பெருநாளைக்கு பெயர் ஈதுல் அல்ஹா என்பதுதான். உலுஹியா என்றால் ஹஜ்ஜு பெருநாளில் அறுத்து பலியிடக்கூடிய பிராணிக்கு பெயர் தான் உலுஹியா என்பது. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலுஹியாவுடைய அடிப்படையை நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். 22:34 வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன்,
நாம் எல்லா சமுதாயத்திற்கும், நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகில் தோன்றிய எல்லா சமுதாயத்திற்கும் ஜஅல்னா மன்சகன், நாம் அவர்களுக்கு குர்பானியுடைய வழிமுறையை நிர்ணயித்திருக்கிறோம். மன்சக் என்று சொன்னால் பிராணிகளை அறுத்து பலியிடுதல் என்று அதனுடைய பொருள். அறுத்து பலியிடுதல் என்ற பொருளும் உண்டு, அறுத்து பலியிடக்கூடிய காலம் என்ற பொருளும் உண்டு, அறுத்து பலியிடக்கூடிய இடம் என்ற பொருளும் உண்டு. இந்த மன்சக் என்ற வார்த்தை விரிவான பொருள் கொண்ட ஒரு வார்த்தை. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இந்த குர்பானி நம்ம உலுஹியா வணக்கம் இருக்கு பாருங்க, இது நபிகள் நாயகத்துடைய உம்மத்தாகி நமக்கு மட்டும் அல்லாஹ் நிர்ணயிக்கவில்லை. வலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், எல்லா உம்மத்துக்குமே நாம் என்ன செய்திருக்கின்றோம், இந்த குர்பானி வழிமுறையை நாம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். எதற்காக? லியதுகுரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹு மின் பஹீமத்தில் அன்ஆம். அன்ஆம் என்றால் ஆடு மாடு ஒட்டகம். ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளில் அவர்களுக்கு எதை நாம் வழங்கி இருக்கின்றோமோ அவற்றின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்காக இந்த குர்பானி வணக்கத்தை ஒவ்வொரு சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம், நிர்ணயித்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஃபைலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய கடவுள் ஒரே கடவுள் தான். ஃபலஹு அஸ்லிமு வ பஷீரில் முஹ்பிதீன், அவனுக்கே நீங்கள் கட்டுப்படுங்கள், பணிந்து நடப்போருக்கு நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ நம்ம அடிப்படையாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, இந்த உலுஹியா வணக்கம் என்பது நம்முடைய உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் நிர்ணயித்து தந்த ஒன்றல்ல, எல்லா உம்மத்துக்குமே அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான். ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளில் அவங்களுக்கு எது வழங்கப்பட்டிருக்குதோ அதை அறுத்து பலியிடுவதற்குரிய வழிமுறையை, காலகட்டத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நிர்ணயித்து கொடுத்திருக்கிறான். இது அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வணக்கம் என்பதை நம்முடைய மனதில் நாம் என்ன செய்ய வேண்டும், முதலில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய இந்த நாம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து நாம குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றோம் பாருங்க. இந்த குர்பானி வணக்கம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த வழிமுறையை கொடுத்தானோ அதுதான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வழிமுறையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் விரிவாக சொல்லி காட்டுகின்றான். நாம் இதை சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்து சாஃபாத் 37வது அத்தியாயத்தில் 100லிருந்து 108 வரைக்கும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டி, அதற்கு பிறகு கஅபத்துல்லாவை அவர்கள் அதனுடைய அடித்தளத்திலிருந்து உயர்த்தி, அதற்கு பிறகுதான் ஹஜ்ஜுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க. அதற்கு முன்பாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்தில் இந்த குர்பானி வணக்கம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, இறைவன் புறத்திலிருந்து மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், எனக்கு நல்லொழுக்கமுடைய ஒரு குழந்தையை தருவாயாக என்று அவங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், அவருக்கு நாம் சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையை நாம் நற்செய்தியாக சொன்னோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களுக்கு நற்செய்தியாக குழந்தைய பாக்கியமாக அல்லாஹ் கொடுத்தான். ஃபலம்மா பலகமா சாய, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உழைக்கக்கூடிய பருவத்தை அடைந்த போது அவங்க சொன்னாங்க, காலையா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகு, என்னுடைய மகனே, நான் என்னுடைய கனவில் உன்னை அறுப்பதாக கனவில் கண்டேன். ஃபன்துர், நீ சிந்தித்து பார், மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய் என்று என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அபத்தி ஃபஅல் மா தூமர், என்னுடைய தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின், அல்லாஹ் நாடினால் என்னை உறுதிமிக்கவர்களில் பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள் அப்படிங்கிறாங்க. ஃபலம்மா அஸ்லமா, இருவரும் இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்த போது தல்லஹூலில் ஜபீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படுக்கை முகம் குப்புற என்ன செய்தார்கள், கடத்தினார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வநாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று நாம் உரக்க அழைத்தோம். கது சத்தக்தர் ரூயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இன்னா கதாலிக்க நஜிஸில் முஹ்சினின், நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு, இஹ்சான் உடையவர்களுக்கு, இஹ்சான் என்று சொன்னால் நன்மை செய்யக்கூடியவர் என்ற அர்த்தம் உண்டு. அல்லாஹ்வை பார்ப்பது போல் இறைவனுக்கு அடிமணிந்து வாழக்கூடியவர்களுக்கு நாம் இப்படி தான் கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னஹாதா லஹுவல் பலாவுல் முபீன், இது தெளிவான ஒரு மிகப்பெரிய சோதனை தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஓ ஃபதைனாஹு பிதுபிஹின் அதீம், அவருக்கு நாம் என்ன செய்தோம், மகத்தான ஒரு பலிப்பிராணியை அதற்கு ஈடாக கொடுத்தோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டு அதற்கு பகரமாக மகத்தான ஒரு பலிப்பிராணியை அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவர்களுக்கு கொடுத்தான். வ தரக்னா அலைஹி ஃபில் ஆஹரீன், பின்வரக்கூடிய மக்களை அந்த வழிமுறையின் மீது நாம் என்ன செய்தோம், நிலைக்க செய்தோம்.
அப்போ நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாம் அறுத்து பலியிடக்கூடிய இந்த பெருநாள், இந்த வணக்கம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கெட்டுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு பலிப்பிராணியை ஈடாக அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் அதை அறுத்து பலியிட்டார்கள். தரக்குனா அலைஹி ஃபில் ஆஹிரின், பின்வரக்கூடிய மக்களில் அந்த வழிமுறையை நாம் நிலைக்க செய்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தியாகத்திலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் செய்துவிட்டான். இந்த குர்பானி அறுத்து பலியிடக்கூடிய வழிமுறை அல்லாஹ் நிலைக்க செய்தான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன வழிமுறையை கொடுத்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிட முன் வந்தார்கள் இறைவனுக்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தியாகத்தை புரிந்து கொண்டு அதற்கு பகரமாக ஒரு பலிப்பிராணியை அல்லாஹ் கொடுத்தான். அதை பின்வரக்கூடிய மக்களிடம் நிலைக்க செய்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த வழிமுறையை கொடுத்தானோ அதுதான் ஹஜ்ஜிலும் வழிமுறையாக்கப்பட்டது. அதுதான் உலகத்தில் உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் அது வழிமுறையாக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்லினான், ஃபத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நபியே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறுத்து பலியிடுதல் வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து பின்வரக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக செய்றாங்க, பின்பற்றி வருகின்றார்கள். இவை ஹஜ்ஜு அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த குர்பானி வழிமுறை என்பது முந்தைய சமுதாயங்களுக்கும் அல்லாஹ் செய்திருக்கின்றான், இந்த வழிமுறையை கொடுத்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மத்துக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ் செய்திருக்கின்றான், இந்த அறுத்து பலியிடுவதை ஷரியத்தாக ஆக்கியிருக்கின்றான் என்பதை இந்த ஆதாரங்கள் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிதாக வளர்ந்த பிறகு இந்த அறுத்து பலியிடுதல் என்ற இந்த நிகழ்வெல்லாம் முடிந்து சில காலங்களுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் கஅபத்துல்லாவை கட்டி எழுப்புமாறு அல்லாஹ் செய்யினான், உத்தரவிடுகின்றான். அதனுடைய அடிப்பகுதியிலிருந்து கட்டி எழுப்புமாறு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். ஏற்கனவே கஅபா இருந்தது, அதுதான் உலகத்தின் முதலாவது அமைக்கப்பட்ட பள்ளி. அது அன்றைய காலகட்டத்தில் அது இல்லாமல் இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் அதை கட்டி எழுப்புவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். அவர்கள் அந்த கஅபாவை கட்டி எழுப்பி அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போதே வதஹீரா பைத்தியல் தாயிஃபீன வல் ஆகிஃபீன வ ருக்குஇ சுஜூத், என்னுடைய இந்த ஆலயத்தை தவாப் செய்யக்கூடியவர்களுக்காகவும் இந்த ஆலயத்தில் நன்மையை நாடி தங்கி இருக்கக்கூடியவர்கள் இழ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்காகவும் ருக்கு செய்யக்கூடியவர்களுக்காகவும் சஜிதா செய்யக்கூடியவர்களுக்காகவும் நீர் தூய்மைப்படுத்துவீராக என்று அல்லாஹ் செய்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியவுடன் அல்லாஹ் அவர்களுக்கு அடுத்த உத்தரவை பிறப்பிக்கின்றான். சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வஅذின் ஃபின்னாசி பில் ஹஜ், இப்ராஹிமே மக்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டி எழுப்பியவுடன் மக்களுக்கு என்ன செய்யுங்கள், ஹஜ்ஜை பற்றி நீங்கள் அறிவிப்பீராக. யதூக ரிஜாலன் வ அலா குல்லி லாமிரின், அவர்கள் கால்களால் நடந்தும், அன்றைய காலத்தில் கால்களால் நடந்து வர முடியும், ஒட்டகங்களில் வர முடியும். இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ளைட்டு காரு பஸ்ஸெல்லாம் கிடையாது. அப்போ அன்றைய காலத்தில் இருந்த நடைமுறை அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் ஹஜ்ஜை பற்றி அறிவியுங்கள், அவர்களால் நடந்தவர்களாகவும் அலா குல்லி லாமிரின், மெலிந்த ஒவ்வொரு ஒட்டகத்திலிருந்தும் யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அந்த ஒட்டகங்கள் ஒவ்வொரு தூரமான பகுதிகளிலிருந்து மக்களை கஅபாவிற்கு கொண்டு வந்து சேர்க்கும். எதற்காக அவர்கள் கஅபாவிற்கு அந்த வருகின்றார்கள்? அல்லாஹ் 2 காரணங்களை சொல்கின்றான். லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுக்குரிய நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக, இம்மை மறுமை பலன்கள். ஏன்னா ஹஜ் என்பது அதில் ஏராளமான வணக்கங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வணக்கத்திற்கும் ஏராளமான முக்கியத்துவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது நம்ம ஹஜ்ஜு வழிகாட்டி முகாமில் கலந்து கொண்டவர்கள் நாம் படிக்கலாம். அது குர்ஆன் சுன்னாவை ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை படித்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஹஜ்ஜில் உலகத்தினுடைய பயன்களும் இருக்கிறது, மறுமையினுடைய பயன்களும் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜுக்குரிய 2 நோக்கங்களை குறிப்பிடுகின்றால். யஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுக்குரிய நன்மைகளை அவர்கள் அடைந்து கொள்வதற்காகவும், வ யذ்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளில் எதை நாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோமோ அவற்றின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காகவும் வருவார்கள். எந்த நாட்களில்? ஃபி அய்யாமி மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில் என்று அல்லாஹ் கூறுகிறான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ் அறிவிப்பு செய்யும் போதே மக்கள் என்ன செய்வார்கள், இந்த ஹஜ்ஜுக்கு அறியப்பட்ட நாட்களில் அவங்க என்ன செய்வாங்க, கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவது என்றால் அறுத்து பலியிடுவது. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு அறிவிப்பு செய்யும் போதே என்ன அல்லாஹ் சொல்கின்றான், பிராணிகளை அறுப்பதற்காக அறியப்பட்ட நாட்களில் அவங்க என்ன செய்வாங்க, இங்க கால்நடைகள் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்றால் அறுத்து பலியிடுது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லும் போதே அறியப்பட்ட நாட்களில் அவர் அறுத்து பலியிடுவார் என்று சொன்னால், இந்த குர்பானி வணக்கம் எந்தெந்த நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என்பது முன்கூட்டி என்ன செய்யப்பட்டிருக்கு, இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்தில் அறியப்பட்டு இருக்கிறது. அதான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பு செய்யும் போதே அல்லாஹ் எப்படி சொல்றான், அறியப்பட்ட நாட்களில் என்ன செய்வார்கள், கால்நடைகளின் மீது ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகள் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அவர்கள் அறுத்து பலியிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப நாம விளங்கிக் கொள்ள வேண்டும், ஹஜ்ஜில் ஹாஜிகள் அறுத்து பலியிறார்கள் அல்லவா, அது என்னவென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு முன்பாகவே அறுத்து பலியிடக்கூடிய அந்த வணக்கத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அறுத்து பலியிடக்கூடிய வழிமுறை நிர்ணயித்திருக்கின்றான். இரண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு அறிவிப்பு செய்வதற்கு முன்பாகவே அவங்க எந்த வழிமுறையை அல்லாஹ் அவர்களுக்கு மார்க்கமாக்கி விட்டான், அறுத்து பலியிடக்கூடிய வணக்கத்தை அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கமாக்கி விட்டான். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இப்ராஹிம் நபிக்கு நீங்க ஹஜ்ஜுக்கு அறிவிப்பு செய்யுங்க, அவங்க தங்களுடைய நன்மைகள் அடைந்து கொள்வதற்காகவும் அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளின் மீது அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக என்ன செய்வார்கள், வருவார்கள். இப்போ இந்த வசனம் இருக்கு பாருங்க, இதுதான் இப்போ பிரச்சனைக்குரிய வசனம். பிரச்சனை அதுல கிடையாது, அது தெளிவான வசனம். ஆனால் ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வசனம் கால்நடைகளை அறுப்பதை பற்றி பேசவில்லை. எதை பற்றி பேசவில்லை, கால்நடைகளை அறுப்பதை பற்றி பேசவில்லை என்கின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்ப இது எதுக்கு, இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறதுன்னு கேட்டால், அவங்க ஹஜ்ஜுக்கு போய் என்ன செய்யணும், அல்லாஹ் நமக்கு ஆடு மாடு ஒட்டகத்தை தந்திருக்கிறானா இல்லையா, இதுக்காக ஹஜ்ஜில் போய் என்ன செய்யணும், அல்லாஹ் நாம நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆடு மாடு ஒட்டகத்தை மட்டுமா தந்திருக்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ரிஸ்க்குக்காக தந்தது அல்லாஹ்வுடைய நியமத்தில் நாம கணக்கிட போனால் அது கணக்கிடவே முடியாது. காடை கௌதாரி என்னென்ன கோழியை சாப்பிட்றோம், அரிசியை சாப்பிட்றோம், அதில் எத்தனை வகையான அரிசிகள் இருக்கிறது, ஒருவனுக்கு வாய்க்கக்கூடிய நல்ல மனைவி அவனுக்குரிய ரிசுக்கு, ஒருவனுக்கு வாய்க்கக்கூடிய நல்ல குழந்தை அவனுக்குரிய ரிசுக்கு, அல்லாஹ் தந்த எல்லாமே ரிசுக்கு தானே. இந்த 3 ரிசுக்கு தந்ததுக்காக மட்டும் ஹஜ்ஜில் போய் அல்லாஹ் நினைச்சு பார்க்கறதுன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது, அல்லாஹ் தந்த எவ்வளவு நியமத்துகள் இருக்கிறது. ரெண்டாவது என்ன சொன்னோம்னா, இந்த இடத்துல அப்படி ஒரு மீனிங்கே கிடையாது. திருமறை குர்ஆன்ல எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் கால்நடைகளின் மீது உண்ணக்கூடிய பிராணிகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவது என்றால் அறுத்து பலியிடுதல் என்பதுதான் என்பது குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை சிந்தித்து பார்த்தாலே அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு நாம் வழங்கிய ஆடு மாடு ஒட்டகமாகிய கால்நடைகளின் மீது அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக வருவார்கள். அப்ப கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்பது அறுத்து பலியிடுதல் என்பதனால் தான் அல்லாஹ் சொல்கின்றான் ஃபகுலூ மின்ஹா. அதுக்கு அடுத்த வாக்கியம், அறுத்து பலியிட்ட பிறகு நீங்கள் அதிலிருந்து என்ன செய்யுங்கள், சாப்பிடுங்கள். வஅதிமுல் பாயிஸல் ஃபகீர், அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, வறுமையில் வாடக்கூடிய ஏழைகளுக்கும் நீங்கள் அந்த இறைச்சியை கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிடுகின்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப இந்த வசனமே தெளிவாக சொல்லிடுது, கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்றால் என்ன அர்த்தம் தான், பிராணிகளை அறுத்து பலியிடுவதுதான். உண்ணக்கூடிய பிராணிகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றது தான் அறுத்து பலியிடுதல் என்பது. இதை சுருக்கமாக நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பிராணிகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுதல் என்பது அறுத்து பலியிடுதல் என்பதுதான் கடுகளவு சந்தேகம் இல்லாத விஷயம். தவறான ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு அதை குர்ஆன் வசனம் அதற்கு எதிராக இருக்கிறது, தவறான ஒரு சட்டத்தை வச்சுட்டாங்க. என்ன சட்டத்தை சொல்லிட்டாங்க, குர்பானி துல்ஹஜ் பிறை 10 மட்டும்தான் நாம ஆடு மாடு ஒட்டகங்களை அறுக்க வேண்டும் என்று தவறான சட்டத்தை சொன்ன பிறகு குர்ஆன் வசனம் அதற்கு நேர் எதிராக இருக்கிறது. ஹஜ்ஜில் வரக்கூடியவங்க அவங்க அறியப்பட்ட நாட்களில் ஆடு மாடு ஒட்டகங்களையுமே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், இப்ராஹிம் நபிக்கு உத்தரவு போடுகின்றான். இவங்களுடைய கருத்துப்படி ஹஜ்ஜில் 4 நாள் அறுக்கலாம் என்றால் ஊரிலும் 4 நாள் அறுக்கலாம் என்ற கருத்தில் இருக்கின்றார்கள்.
ஊர்லேயும் சரி, ஊரில் வந்து ஒரு நாள் மட்டும்தான் அறுக்கணும்னு சொல்கிறாங்களா இல்லை? இவங்களுடைய வாதம் என்ன, நம்பிக்கை என்ன? ஹஜ்ஜில் 4 நாள் அறுக்கலாம்னா ஊர்லேயே அது குறிக்கும். அப்போ நம்ம ஊரில் ஒரு நாள் சொல்லிட்டோமே, ஹஜ் அல்லாத பகுதிகளில், மக்கா அல்லாத பகுதிகளுக்கு ஒரு நாள் சொல்லிட்டோமே. அப்போ இந்த வசனத்தில் ஹஜ்ஜில் 4 நாட்கள் கொடுக்கலாம் என்று வந்துவிட்டால் உலகத்தில் எல்லா போது 4 நாள் கொடுக்கலாம் என்று வந்து விடுமே, அதான் சட்டம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஹஜ்ஜுக்கும் அறுத்து பலியிடுதலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வழிகாட்டு என்ன செய்கிறாங்க, சமுதாயத்துக்கு மத்தியில் புகுத்துறாங்க, முன் வைக்கிறாங்க. ஆனால் இது குர்ஆனுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வழிகேடு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக இதற்கு நாம் சில ஆதாரங்களை சொல்லி காட்டுகின்றோம். சூரத்துல் ஹஜ்ஜில் 22வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம் ஏற்கனவே சொன்னதுதான், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களுக்கு நாம் வழங்கிய ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக நாம் குர்பானி கொடுப்பதை, அறுத்து பலியிடுவதை நாம் நிர்ணயித்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இது எதுதான் பேசுது, ஆடு மாடு ஒட்டகங்களின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றதுன்னா அறுத்து பலியிடுவது தான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ்ஜில் 36, 37 அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜுக்கு செல்லும் போது ஒட்டகங்களை வந்து அங்கே போய் குர்பானி கொடுப்பதற்காக கையோடு என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கு அவ்வளோ நெருக்கம். அல்லாஹ் ஹஜ்ஜை வச்சது அதுக்காகத்தான். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, வல் புதுன ஜஅல்நாஹ லகும் மின் ஷஆயிரில்லாஹ், ஹஜ்ஜுக்கு செல்லும் போது அழைத்து செல்லப்படக்கூடிய ஒட்டகங்களுக்கு அறுப்பதற்காக கொண்டு செல்லப்படக்கூடிய ஒட்டகங்களுக்கு புதுன் என்று சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், இந்த ஹஜ்ஜில் மக்காவில் போய் அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஒட்டகங்கள் வந்து அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக ஆக்கியிருக்கின்றான். ஹஜ்ஜில் அறுத்து பலியிடக்கூடிய ஒட்டகங்கள் இருக்கு பாருங்க, எப்படி சஃபா மர்வா அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளங்களோ, அதே மாதிரி ஹஜ்ஜில் போய் குர்பானி கொடுக்கப்படக்கூடிய அறுத்து பலியிடக்கூடிய ஒட்டகங்கள் அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளங்கள். லகும் ஃபியா ஹைருன், அதிலே உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. ஃபதுகுருஸ்மல்லாஹி அலைஹா, அந்த ஒட்டகங்களின் மீது சவாஃப, அவற்றை நிற்க வைத்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள். ஒட்டகத்தை எப்படி அறுப்பாங்க, அதை மாட்ட மாதிரி கட்டிக்கல மலத்தி அறுக்க மாட்டாங்க, நிற்க வைத்தான் அறுப்பார்கள். அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ஒட்டகத்தை நிற்க வைத்த நிலையில, சவாஃப்னா ஒரு காலை மடிச்சு கட்டி நிப்பாட்டி வைக்கிறது. அப்போ நிற்க வைத்த நிலையில் அவற்றின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள். அப்போ நிற்க வைத்த நிலையில் ஒட்டகத்தின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால் அறுத்தால் என்ன செஞ்சிடும், அது அறுக்கப்பட்டு விடும். ஃபைதா வஜபத் ஜுனூபுஹா, அங்கே விலாப்புறம் சாய்ந்து விட்டால் ஃபகுலூ மின்ஹா, அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள். வஅதீமுல் கானிய வல் முஅத்தர்ர, யாசகம் கேட்டு வரக்கூடிய ஏழைகளுக்கும் யாசகம் கேட்க வெட்கப்படக்கூடிய ஏழைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை வழங்குங்கள். அப்போ இந்த வசனம் தெளிவாக சொல்லுதா இல்லைங்களா? ஹஜ்ஜில் அறுக்கப்படக்கூடிய ஒட்டகம் என்பது ஷாயிர் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். அப்ப ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய மகிமையை ஹஜ்ஜில் கொடுக்கப்படக்கூடிய அந்த புகியா பிராணிக்கு அல்லாஹ் சொல்லும் போது, அதை ஒருவர் அடியோடு ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கும் சம்பந்தம் இல்லை என்று வாதிப்பார் என்றால் மிகப்பெரிய வழிகேடு. மார்க்க ஞானம் உள்ள குர்ஆனுடைய வசனங்களை சிந்தித்து பார்க்கக்கூடிய எவரும் இதை செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் இருந்தால் சொல்லி காட்டும். அப்ப இந்த வசனம் அது போன்று சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 4வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், வதுகுருஸ்மல்லாஹி அலைஹி, நீங்க வந்து வேட்டை பிராணிகளை, நாயை வேட்டையாடுறது பயிற்சி கொடுத்து அனுப்பும் போது அது வேட்டை பிராணியை பிடித்து கொண்டு வந்தால் அதன் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுங்கள், அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுத்து என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 6வது அத்தியாயம் 118வது வசனத்துல ஃபகுலூ மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, எதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டதோ அதை சாப்பிடுங்கள். எதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டதோ அதை சாப்பிடுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் அர்த்தா தான் நமக்கு அது சாப்பிடுவது என்ன செய்யும், ஹலாலா. அப்ப நமக்கு தெளிவாக தெரிகிறது, உண்ணக்கூடிய பிராணிகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்பது அது அறுப்பது தான், அதுக்கு வேற அர்த்தமே என்ன செய்யாது வர. உண்ணக்கூடிய ஒரு ஒட்டகத்தின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னாங்கன்னா அறுத்து பலியிட்டான். குர்ஆன்ல இதை தவிர வேற அர்த்தத்தில் வரவே கிடையாது, ஹதீஸ்ல இதை தவிர வேற அர்த்தத்தில் வரவே கிடையாது. வேற மற்ற இடங்கள்ல நீங்க வந்து தூங்கும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லி ஜன்னலை சாத்துங்க அப்படின்னு ஜன்னல் சாப்பிடக்கூடிய பொருளா பாத்தீங்களா, இங்க ஜன்னல்ல பிஸ்மில்லாஹ் சொல்லணும் வருது. எந்த இடத்துல மார்க்கம் ஒரு பிராணியின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வது என்றால் அறுத்து பலியிடுதல் என்று வந்த பிறகு அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கும் பொழுது பொருத்தமில்லாத ஒன்றை சொல்லி இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றது அறுக்குதுன்னு சொல்லுவீங்களா? ஒழு செய்யும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கன்றது அது அறுக்குதுன்னு சொல்லுவீங்களா? அப்படி கேட்டா இது ஒரு முழுக்க தவறான முட்டாள்தனமான ஒரு வாதம் என்று நம்ம செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்ணக்கூடிய பிராணிகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வது அறுத்தல் தான். அப்ப இந்த வசனம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஷரியத்துல வந்து அறுத்து பலியிடக்கூடிய நாட்கள்
பல நாட்கள். அது எத்தனை நாட்கள் பின்னாடி விளக்குறேன். அப்போ இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்கிறது? அவர்கள் வயதுகுரு சுமல்லாஹி ஃபி ஐயாமி மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில் அவர்களுக்கு நாம் வழங்கிய ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக வருவார்கள், அறுப்பதற்காக வருவார்கள். அப்போ இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஷரியத்தை நமக்கும் ஷரியத்து. அப்போ அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் ஒரு நாள் அல்ல, அறியப்பட்ட நாள் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து ஹஜ்ஜை அறிவிப்பதற்கு முன்பாகவே அந்த நாட்கள் அறியப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் உத்தரவாக விடுகின்றான். அதுதான் நமக்கு ஷரியத்தாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனம் தெளிவான ஒரு கருத்தை தருகிறது. குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள், குர்பானி வணக்கத்திற்குரிய நாட்கள் ஒரு நாள் அல்ல, அது பல நாட்கள். உலகத்தில் உள்ள எல்லா மார்க்க அறிஞர்களும் குர்பானி பிராணிகளுக்குரிய சட்டம் அது ஹாஜிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கும் பொதுவான சட்டம் என்று தான் நினைச்சாங்க, சொல்றாங்க. அப்படிதான் நபிகள் நம்ம சொல்லி இருக்கிறாங்க. அதுக்குரிய ஆதாரங்களை நம்ம குறிப்பிடும். அப்போ முதல்ல விளங்கிடுங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ்ஜில் 22வது சூரா 28வது வசனத்தில் அறுத்து பலியிடக்கூடிய நாட்கள் ஒரு நாள் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை, அறியப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ அறியப்பட்ட நாட்கள் என்றால் எந்த நாட்கள் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி என்ன செய்து ஏற்படுகிறது. அறியப்பட்ட நாட்கள் என்றால் அறுப்பதற்கு அறியப்பட்ட நாட்கள். நம்முடைய ஹதீஸ்கள் நாம் பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல உரைகளில் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் துல்ஹஜ் பிறை 10 தான் நாம் வந்து குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றுவது ஆரம்பிக்கக்கூடிய நாள். அப்போ பெருநாள் தொழுகையை முடித்த பிறகுதான் என்ன செய்ய வேண்டும், குர்பானியை கொடுக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நாட்கள் என்று சொல்வதனால் அந்த ஹஜ்ஜில் நமக்கு தெளிவாக விளங்குது. துல்ஹஜ் பிறை 10ல் இருந்து 13ஓட ஹஜ்ஜு முடிந்து விடுது. 8 தான் ஆரம்பிக்குது. 8 அறுத்து பலியிட மாட்டாங்க. அறுத்து பலியிடுதல் எப்போ தான் ஆரம்பிக்கும், 10ல் தான் ஆரம்பிக்கும். ஹஜ்ஜு எப்பொழுது முடிகிறது, 13ல் முடிகிறது. ஹஜ்ஜு என்பது எப்பொழுது முடிகிறது, 13ல் முடிகிறது. அப்போ ஹஜ்ஜு 13ல் முடியும் பொழுது பிறை 10, 11, 12, 13 இந்த 4 நாட்களும் அறுப்பதற்கு அறியப்பட்ட நாட்கள். இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்திலும் அறியப்பட்ட நாட்கள், நபிகள் நாயகத்துடைய உம்மத்திலும் அறியப்பட்ட நாட்கள் என்று நம்ம செய்யலாம், தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இதற்கு இன்னும் பல சான்றுகள் இருக்கிறது. நான் இதை உங்களுக்கு முதலாக சொல்லி காட்டுங்க. அப்போ குர்பானிக்குரிய நாள் என்பது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் அது ஒரு நாள் கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த வசனம் 22, 28வது வசனம் கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்றால் அது அறுத்து பலியிடுவதைத்தான் குறிக்கும். இதுல 100% அல்ல, 200% அல்ல, இது கடுகளை கூட என்ன கிடையாது, சந்தேகம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் அறுத்து பலியிடுவது குர்ஆன் ஆயத்துக்கள் எல்லாம் அந்த கருத்தில் தான், இந்த வாசக அமைப்பு அறுக்கின்ற கருத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலேயே நீ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்க, அதை நீங்களும் உண்ணுங்கள், சிரமப்படக்கூடிய ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த கருத்து தப்பு. எந்த கருத்து தப்பு, ஹஜ்ஜில் அறுத்து பலியிடுவதை பற்றி பேசவில்லை என்ற கருத்து இருக்கு பாருங்க, இந்த கருத்து தப்புன்னு விளங்கிடலாம். இப்போ இந்த வசனத்துல வந்து அறுத்து பலியிடுவதைத்தான் குறிக்கும் என்று ஏற்றுக்கொண்டால் அவங்களுடைய கருத்துப்படி உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் 4 நாட்கள் அறுத்து பலியிடலாம் என்ற கருத்துக்கு வந்தாக வேண்டும் என்பதனால தான் இதை மறுக்கிறாங்க முதல் சாரார். இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, இல்லை இல்லை இது ஹஜ்ஜில் 4 நாட்கள் அறுப்பதைத்தான் குறிக்கும், அந்த கருத்தை ஏற்றுக்கிறாங்க. எந்த கருத்தை ஏற்றுக்கிறாங்க, புதுசா வந்து இந்த வசனம் வந்து ஹஜ்ஜில் ஹாஜிகள் என்ன செய்யலாம் 4 நாட்கள் அறுத்து கொள்ளலாம், ஆனால் ஹாஜிகள் அல்லாத மற்றவர்களுக்கு வந்து ஒரு நாள் தான் என்ன செய்யணும், உலகத்தில் எங்கே உள்ளவங்க அறுத்தாலும் ஒரு நாள் தான் அறுக்க வேண்டும். ஒரு நாள் என்றால் பெருநாள் தொழுகை முடிந்து சூரியன் மறைவதற்குள், ஏன்னா சூரியன் மறைஞ்சிட்டா துல்ஹஜ் 11 ஆயிரும், ஒரு நாள் தான் அறுக்க வேண்டும் என்று இன்னொரு கருத்து என்ன செய்யப்படுது, முன்வைக்கப்படுது. இதுவும் முழுக்க முழுக்க தவறான கருத்து, வஹிக்கு எதிரான கருத்து. என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு அறுப்பதற்கு சொல்லப்பட்ட நாட்களை வந்து நீங்க எப்படி மற்ற நாட்களோடு பொருத்தலான்னு கேள்வி கேட்கிறாங்க. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த குர்பானி வணக்கம் என்பது இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்தில் ஹஜ்ஜுக்கு அறிவிப்பு செய்வதற்கு முன்பாகவே என்ன செய்தது, இந்த வணக்கம் இருந்தது. அவர்கள் குறிப்பிட்ட நாட்கள் செய்தார்கள், அறுத்து பலியிட்டு வந்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்தில் இருந்த அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜை அறிவிப்பு செய்யுமாறு சொல்லும் போது அவர்கள் இதற்கு முன்பாக எந்த நாட்கள் அறுத்து பலியிட்டு வந்தாங்களோ, நம்ம விளங்கிட்டுல நபிகள் நாயகத்துடைய எல்லா ஹதீஸையும் வச்சு பார்க்கும்போது பிறை 10, 11, 12, 13 இந்த 4 நாட்கள் அறிவிப்பு அவங்க இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்தில் உள்ளதான் நமக்கும் ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதை ஹஜ்ஜில் ஒரு அங்கமாக அல்லாஹ் செய்ய ஆக்குகிறார். குர்பானி வணக்கம் என்பது
ஹஜ்ஜுக்கு முன்பாகவே இப்ராஹிம் நபி ஷரியத்தில் இருந்தது. அதுதான் ஹஜ்ஜிலும் செய்யப்படுகிறது. இப்போ சில வணக்கங்கள் இருக்கு பாருங்க, அது வந்து பல இடங்கள்ல சொல்லப்படும். இப்போ உம்ராவுக்கு போறவங்க என்ன செய்வாங்க? தவாப் செய்வாங்க. உம்ராவுக்கு போறவங்க சயி செய்வாங்க. உம்ரா எல்லா டயத்துலையும் என்ன செய்யலாம். ஹஜ்ஜுக்கு போறவங்க என்ன செய்வாங்க? தவாப் செய்வாங்க. ஹஜ்ஜுக்கு போறவங்க என்ன செய்வாங்க? சயி செய்வாங்க. அப்போ உம்ராவிலும் தவாஃப் இருக்கும், சயி இருக்கும், முடிய வெட்டுறது இருக்கும், முடிய மடிக்கிறது இருக்கும். ஹஜ்ஜிலையும் தவாஃப் இருக்கும், சயி இருக்கும், முடிய வெட்டுறது இருக்கும், முடிய மடிக்கிறது இருக்கும், மகாம இப்ராஹிம் 2 ரக்காத்து தொழுகிறது இருக்கும், சம்சம் தண்ணியை குடிக்கிறது இருக்கும். இப்போ ஒரு சில வணக்கங்கள் பல இடங்களில் அல்லது 2 இடங்களில் செய்வதற்காக உத்தரவிடப்பட்டால் அந்த வணக்கத்திற்குரிய அடிப்படைகள் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ நீங்க உம்ராவில் தவாஃப் செய்யறாங்களா இல்லைங்களா? இந்த தவாஃப் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஹஜ்ருல் அஸ்வத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்லையும் ஹஜ்ருல் அஸ்வத்தில் இருந்தான். சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடக்கூடிய சட்டங்கள் உம்ராவில் எப்படியோ அப்படித்தான் இது ஹஜ்லையும். உம்ராவிற்கென்று பிரத்யோகமாக சில சட்டங்கள் சொல்லப்பட்டு அது மட்டும் என்ன செய்யும்? விதிவிலக்காகும். அப்ப இந்த குர்பானி சட்டங்கள் என்பது ஹஜ்ஜிலும் வெளியேயும் ஒரே விதமான சட்டங்கள் தான். எத்தனை நாள் அறுக்க வேண்டும் என்பது ஹஜ்ஜிலையும் ஒரு சட்டம் தான், ஹஜ்ஜுக்கு வெளியும் ஒரே சட்டம் தான். எந்த வயதுடைய பிராணியை அறுக்க வேண்டும் என்பது ஹாஜிகளுக்கும் ஹாஜி அல்லாதவங்களுக்கும் ஒரே சட்டம் தான். எத்தனை பேர் கூட்டு சேரலாம் என்பது ஹாஜிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவங்களுக்கும் ஒரே சட்டம் தான். உரிச்ச தோலை என்ன செய்யலாம் என்பது ஹாஜிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவங்களுக்கும் ஒரே சட்டம் தான். இந்த குர்பானி என்பது ஒரே சட்டமாக, குர்பானி பிராணியுடைய சட்டம் என்பது ஒரே சட்டமாக இருப்பதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கும் குர்பானியுடைய சட்டங்களை ஒரே மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லி இருக்கிறாங்க. இதனுடைய இன்னொரு அடிப்படையை விளைக்கணும். இப்போ தொழுகை இருக்குது, தொழுகைக்கு கடமையான தொழுகை இருக்கிறது, சுன்னத்தான தொழுகை இருக்குது, நோன்பு பெருநாள் இருக்குது, அதே மாதிரி கிரகண தொழுகை இருக்குது, இப்படி பதுகா தொழுகை இருக்குது, வித்ரு தொழுகை இருக்குது, இப்படி பல தொழுகை இருக்குது. ஒவ்வொரு தொழுகைக்கும் பொதுவான அடிப்படைகள். எப்படி பொதுவான அடிப்படைகள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான தொழுகை நெஞ்சில கைகளை கட்டினார்கள் என்று சொன்னால் அதுதான் சுன்னத்தான தொழுகைக்கும், அதுதான் நோன்பு பெருநாள் தொழுகைக்கும், அதுதான் எல்லா கிரகண தொழுகைக்கும். எங்கெல்லாம் தொழுகையில் கையை கட்டுதல் வருதோ அங்கெல்லாம் அப்படித்தான். ரசூலா எப்படி ருக்கு செஞ்சாங்களோ இதை ஒரு இப்படி வாதிக்கிறாங்க வச்சுக்கோங்க, அது கடமையான தொழுகையில் தான் நெஞ்சில கை வச்சாங்க. சுன்னத்துக்கு இருக்கான்னு கேட்டால் இது முட்டாள்தனம். ஒரு வணக்கம் பொதுவான அடிப்படைகள் எல்லா வணக்கத்துக்குமே இருக்கும். இப்போ இன்னமது ஆமாலும் பின்னியாத்துக்கு வச்சுருங்க, இது எல்லா வணக்கத்துக்கும் எந்த ஒரு வணக்கத்தை அல்லாஹ் செஞ்சாலும் நிய்யத்து முக்கியம். ரசூலா இந்த வணக்கத்துக்கு தானே சொன்னாங்க, தொழுகைக்கு சொன்னாங்களா? எனாதல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா, குர்பானி பிராணியுடைய இறைச்சிகளோ ரத்தங்களோ அல்லாஹ்வை அடையாது, உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடையும். அப்போ குர்பானிக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தக்வா வேணும், இறையச்சம் வேணும், இஹ்லாஸ் வேணும் சொல்லப்பட்டிருக்கு. தொழுகைக்கு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதா? இப்படி கேட்டோம்னா அது முட்டாள்தனம். சில பொதுவான அடிப்படைகள் எல்லா வணக்கத்துக்கும் பொது. எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சுஜூ செய்யணும், எப்படி சமியல்லாத மதம் எப்படி நடக்கணும், இது வந்துட்டா கடமையான தொழுகை செய்யறதா சுன்னத்தான தொழுகைக்கு, சுன்னத்துக்கு செய்யறதா வித்துருக்கும், வித்துருக்கு செய்யறதா பெருநாள் தொழுகைக்கு, அதுதான் கிரகண தொழுகைக்கும். இப்படிதான் எல்லா தொழுகைக்கும் பொதுவான அடிப்படைகள். சில விஷயங்கள் சில சட்டங்கள் மாறும். பெருநாள் தொழுகையில முதல் ரக்காத்துல அதிகப்படியா 7 தக்பீர் சொன்னா அதுக்கு 7 தக்பீர் சொல்றோம், அதுக்கு ஹதீஸ் ஆதாரம் வந்துடும். அந்த ஆதாரம் வரும்போது நாம் என்ன செய்வோம்? இணைத்துக் கொள்வோம். அப்போ பொதுவான அடிப்படைகள் என்பது அது அந்த வணக்கம் எங்கெல்லாம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த பொதுவான அடிப்படைகள் பொருந்தும். இதுதான் மார்க்கத்துடைய அடிப்படை. ஒவ்வொரு செயலுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? சுன்னத்துக்கு இப்படி காட்டுங்க, ஃபர்லுக்கு இப்படி காட்டுங்க, கிரகணத்துக்கு காட்டுங்கன்னு யாரும் கேட்டால் மார்க்கத்துடைய அடிச்சுவடி தெரியாதவர்கள். அப்ப இந்த ஹஜ்ஜுடைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஹஜ்ஜில் உள்ள குர்பானி சட்டமும் ஹஜ்ஜுக்கு வெளியே உள்ள குர்பானி சட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே விதமாக தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அணுகி இருக்கிறாங்க. இதை எப்படிலாம் நம்ம முதலாவது ஒவ்வொரு விஷயமாக விளங்கிக் கொள்வோம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? ஹாஜிகள் மட்டும்தான் 4 நாள் அறுக்கலாம், உலகத்தில் உள்ள மற்ற பகுதிகளில் உள்ளவங்க 1 நாள் தான் இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த அடிப்படையோட நபிகள் நாயகத்துடைய செயலை நோக்கினால் இது நபியுடைய வழிமுறைக்கு மாற்றமாக இருப்பது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது அடிப்படை என்ன? சஹீஹுல் புகாரில 1699வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 10 தான் எங்க போறாங்க? ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜத்துல் விதா, நபிகள் நாயகம் செஞ்ச ஹஜ்ஜு ஒரே ஹஜ்ஜு தான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது ஹிஜ்ரி 9ல்
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, அவங்க தலைமையில் ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறாங்க. ஹஜ்ஜுக்கு அனுப்பும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அறுத்து பலியிடுவதற்காக என்ன செய்கிறாங்க, மதீனாவில் இருந்தே குர்பானி பிராணிக்கு அடையாள மாலை இடுவாங்க. அடையாள மாலைன்னா அந்த மாலையை போட்டோம்னா அதை யாரும் செய்ய மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த பிராணி எங்கே போய் தான் அறுத்து பலியிட வேண்டும்? ஹஜ்ஜு பெருநாளில் போய் மக்காவில் வச்சு தான் செய்யப்பட வேண்டும், அறுத்து பலியிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்கிறாங்க? மதீனாவில் இருக்கிறாங்க. அன்றைய காலத்தில் மக்கள்கிட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு. ஹஜ்ஜுக்கு போகாதவங்க என்ன செய்வாங்க, அவங்க மதீனாவிலிருந்து பலி பிராணிகளுக்கு மாலையிட்டு அதை எங்கே அனுப்பி வைப்பாங்க? மக்காவில் போய் அறுப்பதற்காக ஹஜ்ஜுக்கு போகிறவங்களோட சேர்த்து என்ன செய்வாங்க, அனுப்பி வைப்பாங்க. இப்போ இவங்களுடைய வாதம் என்ன? மக்காவில் உள்ளவங்க 4 நாள் அறுக்கலாம், மக்காவில் இல்லாதவங்க ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க மட்டும் 4 நாள் அறுக்கலாம். ஹாஜியில் அல்லாதவங்க 4 நாள் அறுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா, அப்போ நபியுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் பலிப்பிராணிகளை மக்காவில் வைத்து அறுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு அடையாள மாலையிட்டு என்ன செய்வாங்க, மக்கள் அனுப்பி வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்கிறாங்க, அப்படி அனுப்பி வச்சிருப்பதாக புகாரி 1699 சொல்லுது. இப்போ என்ன கேள்வி, ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் 1 நாள் மட்டும்தான் அறுக்கலாம், மக்காவில் உள்ளவங்க ஹாஜிகள் 4 நாள் அறுக்கலாம்னு சொன்னோம்னா, நபியுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர் தங்களுடைய பிராணிகளை அனுப்பி வைத்தார்களே, அது அங்கு செல்லக்கூடிய ஹாஜிகளை சொல்லி அனுப்பியிருப்பாங்களா இல்லையா? எப்போ நீங்கள் 4 நாள் அறுப்பீங்க, இது நான் ஹஜ்ஜுக்கு வரல, இது நான் உங்களோட பிராணிகளை அனுப்புகிறேன், நீங்கள் முதல் நாளே அறுத்து விட வேண்டும் என்று நபியா சொல்லி அனுப்புனாங்களா? அப்படி எந்த விதமான செய்தியும் கிடையாது. அப்படி இருந்தால் இந்த இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்க, தெளிவுபடுத்தியிருப்பாங்க. முதலாவது, அறியப்பட்ட நாட்கள் என்பது ஹஜ்ஜுக்கு முன்பாகவே குர்பானி வழிமுறை இப்ராஹிம் நபி சரியத்தில் இருந்தது. அதைத்தான் அல்லாஹ் நம்ம ஹஜ்ஜிலும் ஆக்குகிறான். அதுதான் நமக்கு முகமது நபியுடைய உம்மத்தாகி நமக்கும் ஆக்கப்பட்டிருக்கிறது. 2வது விஷயம் என்ன, நபியுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் ஏராளமான பலிப்பிராணிகளை மக்காவில் வைத்து அறுக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க, அனுப்பி வைப்பாங்க. அப்போ இவங்களுடைய வாதப்படி என்ன, ஹாஜிகள் மட்டும் 4 நாள் அறுக்கலாம், மற்றவங்க 1 நாள் தான் அறுக்க வேண்டும் என்றால், மற்ற பிரதேசங்கள் ஹாஜிகள் அல்லாதவர்கள் அனுப்பி வைக்கக்கூடிய பிராணிகளை அவங்க முதல் நாள் மட்டும்தான் அறுத்தார்கள் என்பதற்கு ஆதாரம் காட்ட முடியுமா? ஹாஜிகள் 4 நாள் அறுத்தாங்கன்னா அதோட இவங்க அழிச்சிட்டு போகிற பிராணி எத்தனை நாள் தான் அறுத்திருப்பாங்க? 4 நாட்கள் தான் செஞ்சிருப்பாங்க, அறுத்திருப்பாங்க. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.